அஜித் நெஞ்சில பச்சை குத்துன சாமி இதுதான். பின்னணி என்ன பார்க்கலாமா? நடிகர் அஜித்குமார் நேத்து தன்னோட மனைவி ஷாலினி மற்றும் மகன் ஆத்விகோட கோவிலுக்கு போயிருந்த புகைப்படங்கள் வைரலாச்சு. அதுல அஜித் நெஞ்சில டாட்டூ குத்திருந்தாரு. அதோட பின்னணிய பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமால எந்தவித பின்புலமும் இன்றி சுயமாக முன்னேறினவர் தான் அஜித்குமார். சினிமாவில் அறிமுகமானப்போ தொடர் தோல்விகளை சந்தித்த அஜித் அதுக்கப்புறமா வெற்றி பாதைக்கு திரும்பினாரு. அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்த அஜித்துக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. அதை நல்லா பயன்படுத்திக்கிட்ட அவர் படிப்படியா மாஸ் ஹீரோவா உருவெடுத்தாரு. ஒரு கட்டத்துல தனக்குன்னு இருந்த ரசிகர் மன்றங்களை எல்லாத்தையும் அஜித் கலைச்சிட்டாலும் அவருக்கான ரசிகர் கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சதே கிடையாது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நடிகர் அஜித்துக்கு 2025ஆம் ஆண்டு மறக்க முடியாத ஒரு ஆண்டா அமைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி அவர் நடிச்ச 2 படங்கள் இந்த ஆண்டு திரைக்கு வந்துச்சு. அதுல பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் படு தோல்வியை சந்திச்சாலும் அதை தொடர்ந்து ஏப்ரல்ல திரைக்கு வந்த குட் பேட் அக்லி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு அஜித்தோட மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சது. அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 240 கோடிக்கும் மேல வசூல வாரி குவிச்சது. நடிகர் அஜித்தோட கெரியர்ல இந்த படம் அதிக வசூல் செய்த படம் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்கு. குட் பேட் அக்லி படத்தோட வெற்றிக்கு பின்னாடி நடிகர் அஜித் கார் ரேஸ்ல பிஸியா இருந்த நிலையில இப்போ அடுத்த படத்துக்கு தயாராகி வராரு. அஜித்தோட அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறாரு. இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் ராகுல் தயாரிக்கிறாரு. இந்த படத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. நவம்பர் மாதத்திலிருந்து ஷூட்டிங்கை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. இது அஜித்தோட 64வது படம். AK64 படத்தோட ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி நடிகர் அஜித் தன்னோட மனைவி ஷாலினி மற்றும் மகன் ஆத்விகோட கேரள மாநிலம் பாலக்காட்டுல இருக்கக்கூடிய தன்னோட குலதெய்வமான ஊட்டுக்குளங்கரா பகவதியம்மன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. நடிகர் அஜித்தோட தந்தை பாலக்காட்டை சேர்ந்தவர் என்பதால் அவங்களோட குலதெய்வமாக ஊட்டுக்குளங்கரா பகவதியம்மன் கருதப்படுது. அங்க அஜித் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் வெளியாச்சு. அதுல அவர் நெஞ்சில சாமி உருவத்தை பச்சை குத்தி இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதை பார்த்த நெட்டிசன்கள் அது என்ன சாமி அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் காட்டி வராங்க. அதன்படி அவர் தன்னோட குலதெய்வமான ஊட்டுக்குளங்கரா பகவதியம்மனோட உருவத்தை தான் தன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்காரு. இது அவர் அந்த கடவுள் மேல வச்சிருக்கிற அன்பை காட்டுது.